வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். சளி, இருமல். இந்த சளி, இருமலை விரட்டும் போ வெளிய அப்படின்னு சொல்லிட்டு விரட்டும் 3 வர்மங்கள் ஒரு நுண்ணழுத்தம். தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் செய்தா போதும். இந்த சளி நம்ம விட்டு விலகும். இந்த இருமல் நம்ம விட்டு விலகும். பார்த்துருவோமா? பொதுவா 2 காரணத்தால சளி பிடிக்கும். ஒருத்தருக்கு குளிர்ச்சி உடம்புக்கு அந்த குளிர்ச்சியால சளி பிடிக்கும். இன்னொருத்தர் ஹீட் பாடி, உஷ்ண உடலால அவங்களுக்கு சளி பிடிக்கும். 2 காரணத்துக்கு. குளிர்ச்சி உடலால சளி பிடிக்கும் ஒருத்தருக்கு, ஒரு சிலருக்கு உஷ்ண உடலால சளி பிடிக்கும். குளிர்ச்சி உடலால சளி பிடிக்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நாசில தண்ணி கொட்டுதா? அந்த தண்ணி 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் கழித்த பிறகு அந்த தண்ணி கொஞ்சம் திக்கா வரும். அதுக்கு பேர் சளின்னு பேர் வச்சிருக்கோம். அது திக்கா வருகின்ற சளி பச்சை கலர்ல இருக்குன்னு வச்சுங்களா, அதோட சேர்ந்து லேசா வெள்ளை கலர்ல இருக்குன்னு வச்சுங்களா, மூக்கு வழியா மட்டும்தான் அதிகமா வரும். தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு குளிர்ச்சி உடம்பு, கூல் பாடி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா போச்சுங்களா? சரி, உஷ்ண உடம்புக்கு அந்த சளி எப்படி மாறும் அப்படின்னா, அதே சளி தண்ணி கொட்டுது, திக்காவது, அந்த திக்கா வருகின்ற பேர் சளின்னு பேர் வச்சிருக்கோம். அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா, வெளியில வர சளி வெளியே வருது எப்படின்னா, மஞ்சள் கலந்த வெள்ளை. மூக்கு வழியாகவும் வரலாம், வாய் வழியாகவும் வரலாம். குளிர்ச்சி உடம்புக்கு மூக்கு வழியாக மட்டும்தான் வரும். அவங்க கூல் பாடி தெரிஞ்சுக்கலாம். மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் இருமல் கொண்டு வெளியே வருதுன்னா அவங்க உஷ்ணத்தால் சளி பிடிக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறை நம்ம மாற்றிக்கணும். இவங்க உணவு முறை இவங்க சாப்பிடக்கூடாது, இவங்க உணவு முறை இவங்க சாப்பிடக்கூடாது. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு நம்ம திட்டம் இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த உணவு எடுத்துக்கணுன்றது நமக்கு பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போது பொதுவாக இந்த சளிக்கான வழியை நாம் பார்க்கணும். சரிங்களா? ஒரு நுண்ணழுத்தம் காட்டுறேன் பாருங்க. இப்போ இடது கை எடுத்துட்டேன். நடுவரில் இருக்குல்ல, நடுவரில் கீழே இந்த மேடான பகுதி முடிஞ்சு ஒரு பள்ளம் வருதுங்களா, இந்த பள்ளத்தில் பெருவரில் வச்சுக்கிட்டு நல்லா அழுத்த வேண்டியதாங்க. எத்தனை நிமிஷம் தெரியுங்களா? 2 நிமிஷம். 1 2 மெதுவாக 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிடம் விட்டு விட்டு அழுத்தணும். அதுக்கடுத்து மேலும் கீழே பாருங்க, மேலும் கீழே பாருங்க, மேலும் கீழே ஒரு 18 எண்ணிக்கையில் அழுத்தி தூண்டணும். மெதுவாக தடவி விடணும். 2 கையிலுமே செய்யணும். லங்ஸ் 2 பக்கம் தானே இருக்கு. இது ஒரு நுண்ணழுத்தம். அதுக்கடுத்து காக்கட்டை வர்மன் வர்மம் இருக்கு. காவடிக்கால வர்மன் இன்னொரு பேர் இருக்கு. எங்க இருக்குன்னா தோல் பகுதியில் மையத்தில் மேடான பகுதி. காவடி தூக்கும் போது இந்த காவடி இங்கே படும். இதில் கையை தூக்கி நடுவரில் வச்சிட்டோமா, வச்சுட்டு ஒரு பறவை மாதிரி பண்ணுற பாருங்க. அப்போ பண்ணும்போது அந்த புள்ளி நல்ல இயக்கம் கொடுக்கும் பாருங்க. 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 45 எண்ணிக்கையில் பண்ணணும். அதுக்கடுத்து இப்படி முன்னும் பின்னும் ஒரு 18 எண்ணிக்கையில் பண்ணிட்டு மேலேருந்து கீழே தடவி விடணும் ஒரு 9 முறை. அப்படி கையை ஆட்ட முடியலன்னு வச்சுக்கலாம், அப்படியே 2 கை வச்சுட்டு அழுத்தி விடலாம். முடியாது, இது ஒரு வர்மப்புள்ளி. இந்த சளி நம்ம விட்டு விலகணும், இருமல் நம்ம விட்டு விலகணும், மறுபடியும் வரக்கூடாது. அதுக்காக தான் அந்த பயிற்சி. பக்க கழுத்து நடுக்கு வர்மம்னு ஒன்று இருக்குது. ரொம்ப வித்தியாசமானவங்க அவங்க. இப்போது எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்களா, சங்கு முடிச்சிருக்கா, இந்த ஒரு பள்ளம் வருது பாருங்கள், இந்த பள்ளம். இங்கேருந்து பக்கத்தில் ஒரு 5 விரல் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5. இந்த பாதி பகுதி கரெக்டாக வருது பாருங்கள். அதே மாதிரி பாதி பகுதி. இந்த இடத்த 2 சுட்டு விரல் வச்சுக்கிட்டு லேசாக அழுத்தி விடணும் 1 நிமிடம். அதுக்கடுத்து மேலும் கீழே ஒரு 18 எண்ணிக்கையில் பண்ணணும். நல்லா பாருங்கள், உங்களுக்கு கண்ணு தெரியும்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே தடவி விடணும். இது பக்க கழுத்து நடுக்கு வர்மம். 3வது வர்மம் என்ன அப்படின்னா அகத்துவார வர்மம்னு பேருங்க.
இந்த கையை தூக்கி பின்னாடி வச்சுக்கணும் வச்சுங்களேன். நான் படத்தில் இருக்கும் பாருங்க, படத்தில் காட்டுறேன் பாருங்க அந்த புள்ளி. எங்கே நம்ம பின்னாடி பக்கம் பண்ணும்போது இங்கே இந்த மேலே வந்து கழுத்தில் ஒரு எலும்பு இருக்கும். இந்த எலும்புல இருந்து அப்படியே எண்ணிட்டே வந்தோம்னா ஒரு 7 எலும்பு. 1, 2, 3, 4, 5, 6, 7. சரியா இந்த பக்கம் கை தூக்கணும்னா நடுவரில் படும். ஒரு நல்ல பள்ளம் நல்லா தெரியும். முதுகெலும்புல எலும்பு கவுண்ட் பண்ணியே போடும்போது ஒரு பள்ளம் இருக்கும். அந்த இடத்த மெதுவாக அழுத்தி விடணும். 2 நிமிடம் அழுத்தணுங்க. 2 நிமிடம் அழுத்திட்டு மேலும் கீழே ஒரு 18 எண்ணிக்கை பண்ணிட்டு மெதுவாக மேலேருந்து கீழே ஒரு தடவல் தரணும். நல்லா வரும் பிள்ளைங்க, சூப்பரான வரும் பிள்ளை. சளி அப்படியே வெளியேறும். சளி கட்டாது, சளி இருக்காது, சளி பிடிக்காது. அதோட கொஞ்சம் சளி எதாவது இருக்குன்னு வச்சுங்களா, அந்த சளியை ஈஸியாக எடுத்துடலாமா? வாய் வழி எடுக்கலாமா, மூக்கு வழி எடுக்கலாமா? இருமணும், தும்மணும், 4 பேர் பக்கத்தில் இருக்காங்க, அதெல்லாம் வேண்டாம். நமக்கு மோஷன் வழியாக வெளியே தள்ளிடலாம். இது ஈஸி தானே. ஏதோ ஒன்று சாப்பிட்டோம்னா மோஷன் வழி வெளியே போயிட்டு நமக்கு என்ன அப்படின்ட்டு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 5 நாட்களுக்கு நான் ஒரு கஷாயம் தரேன். அது நாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதை செஞ்சுட்டோம்னா 5 நாள் கழித்து பார்த்தோம்னா மோஷன் வழியாக, மலத்தின் வழியாக சளி வெளியே வந்துடும். எப்படின்னா, இஞ்சி ஒரு சுண்டு வரல், மிளகு 15 எண்ணிக்கை, சீரகம் 1 தேக்கரண்டி, கிராம்பு 4 எண்ணிக்கை. சரிங்களா? இதை வச்சாச்சு. அப்புறம் ஏலக்காய் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் தான். துளசி இலை இருக்கும் வெளியில், அது ஒரு 3 இலை தான், 3 இலை தான். இது மாலை நேரத்தில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஒரு 1.5 டம்ளர் வந்து ஆவியாக போயிடும். அந்த 1.5 டம்ளர் தண்ணியில் 1 டம்ளர் தண்ணியை அது கஷாயம்னு பேர் வச்சுக்குவோம். சூடாக வெது வெதுப்பாக இரவு நேரத்தில் குடிச்சிட்டு படுத்துக்கணும். அவ்வளோதாங்க. அது வேலை செய்யும், உடம்பு வேலை செய்யும். நம்ம தண்ணி குடிக்கிற வேலை தான் நமக்கு. ஒரு 5 நாள் கழித்து பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நாட்கள் தினமும் செஞ்சு குடிக்கணும். 5 நாள் கழித்த பிறகு அந்த சளியில் மலத்தின் வழியாக வெளியே வந்துடும். வீசிங் அது குறையும், ஆஸ்துமா தன்மையே குறைய ஆரம்பிக்கும், சளி வெளியே வந்துடும். உடலானது உடலுக்கு தேவையான பிராணன் ஈஸியாக போகும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.